Hey guys, welcome back to our channel Hungry Gundas. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஹோலி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஹாப்பி ஹோலி டு ஒன் அண்ட் ஆல். ஸோ ஹோலி வந்து கலர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண முடியல, பட் ஆனால் வந்து ஸ்வீட் கொண்டாடு மாதிரி நான் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கேரட் அல்வா, பட் ஹிந்தியில் வந்து காஜர் கா ஹல்வா அப்படின்றாங்க. ஸோ கேரட் அல்வா வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே என் ஒய்ஃப் செய்வாங்க. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் ஆஃப் இந்த ஸ்வீட் டிஷ்ஷு. இதோட மேக்கிங்கை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹாட்டாக இருக்க இந்த ஹல்வாவை நான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். really very hot. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரேட் பண்ணி போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து துருவி போட்டிருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, இது வந்து திரியாக இருக்கும். இதுதான் வந்து ரியல் டேஸ்ட்டு தருது, அந்த கேரட் ஃப்ளேவரோட டேஸ்ட் ரியலாக தருது. ஸோ இந்த மேக்கிங்கை வந்து நீங்கள் பார்த்து இது எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கோங்க. ஸோ முன்னாடியே தெரிஞ்சிருக்கவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டிஷ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இன்னொரு குட்டி பைட் பண்ணேன். ஸோ இதோட மேக்கிங் பார்த்திங்கன்னா வந்து கேரட் நாங்கள் வந்து ஒரு 1 kg எடுத்திருக்கோம். கேரட்டை வந்து நல்லா வந்து திருவுணுங்க, அதுதான் ரொம்ப மெயின். இதை திருவி அதை வந்து பிழிஞ்சி தண்ணி எடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகும்னா அதோட ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் சாப்பிடும் போது கூட அது அந்த ஒரு க்ரன்ச்சி ஒரு மாதிரி க்ரன்ச்சி ஃப்ளேவர் ஒன்று ஒரு இது தெரியும் நம்ம சாப்பிடும் போது. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நான் சாப்பிடும் போது. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இட் டேக்ஸ் டைம். கண்டிப்பாக வந்து இது ரொம்ப நேரம் எடுக்கும் இதை வந்து நல்லா திருவுறதுக்கு. அது திருவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த ஜூஸை வந்து நம்ம வடிகட்டுவோம். ஜூஸை வந்து நம்ம வெளியே எடுக்கும்போது ரொம்ப ஃபுல்லாகவும் எடுத்துடாமல் ஓரளவுக்கு மீடியமாக ஜூஸ் எடுக்கும்போது தண்ணி வந்து ரொம்ப வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போது வந்து விழாது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த கீயை வச்சு தான் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ கீ ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் காடமம்லாம் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த காடமமோட இந்த கேரட்டோட ஃப்ளேவர் வந்து அந்த கீயோட சேர்ந்து நம்மளுக்கு அந்த சமைக்கும் போதே ஒரு ஃப்ளேவர் வரும். சான்ஸே இல்லைங்க. நான் பயங்கர ஒரு சூப்பராக ஒரு அரோமேட்டிக் அந்த ஃபீல் எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மில்க், இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா மில்க்கை வந்து அப்படியே பாயில் பண்ணி நாங்கள் ஒரு 2 liters மில்க் எடுத்துருந்தோம். அதை பாயில் பண்ணி அதை வந்து நல்லா வந்து நீங்கள் சுண்ட வைக்கணும். ஸோ மில்க்கு எவ்வளோ சுண்டுதோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து நான் வந்து என் ஒய்ஃப் செய்யும் போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு பக்கம் வந்து கேஸை பற்ற வச்சுட்டு, ஸோ ஒரு பக்கம் மில்க்கும் இன்னொரு பக்கம் வந்து கீ காடமம்லாம் போட்டு வந்து இந்த துருன கேரட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எவ்வளோக்கு வந்து ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு தரும். ஸோ தேவையான அளவு நீங்கள் வந்து கீயை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, நீங்கள் தேவையான அளவு கீ ஆட் பண்ணி அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி போயிட்டே இருக்கணும். ஃப்ரை பண்ண தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வருது இதில். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு நீங்கள் நட்ஸு ரைசன்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்மண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்மண்ட்ஸை வந்து கட் பண்ண சொன்னேன். ஸோ என் ஒய்ஃப் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிசர்லேயே வந்து இதை கட் பண்ணிட்டா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க இந்த டைமில் நெக்ஸ்ட்டு வந்து மில்க்கை இதோட ஆட் பண்ணி அதை நல்லா சுண்ட விடணுங்க. எவ்வளோ சுண்டி வருதோ அவ்வளோ டேஸ்ட்டு தரும். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் வந்து மில்க் மேட் ரெண்டுத்தில் எதனா ஒன்று ஆட் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கேரட் அல்வா பார்த்திங்கன்னா அரேபியன் அந்த மாதிரி டெசர்ட், இது அரேபியன் டெசர்ட் தான். இது பார்த்திங்கன்னா 16th century 20th centuryலேயே வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கேரட் அல்வான்னு சொல்கிறோம், இவங்க காஜர் கா அல்வா அப்படின்றாங்க, இதில் காஜர் கா அல்வா அப்படின்றாங்க. ஸோ அதை நம்ம சரியாக ஸ்பெல் பண்ண தெரில ஹிந்தியில். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ வந்து இதை சாப்பிட்டு சூப்பராக டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்ஸ் மூலயமா சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டீம் ஹங்க்ரி குண்டாஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பாய் கைஸ், அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃப்ராங்க். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.